அச்சலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய காலை பொழுதில் பல்வேறு செய்திகளை நாம் விரிவாக அலசி ஆராய இருக்கிறோம். அதில் பிரதானமாக சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று தம்பிதுரை அவர்கள் நேற்று ஒரு நாடாளுமன்ற துணை சபாநாயகர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பதை துவங்கி தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து வரக்கூடிய விவசாயிகளுடைய மரணங்கள், விவசாயிகளுக்கான பிரச்சனை, தமிழகம் வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்படுமா என்கிற பிரச்சனை துவங்கி மீனவர்களை விடுவிப்பதற்கு இலங்கை அரசு ஒப்புதல் அளித்துள்ளது என்பது வரை பல்வேறு விஷயங்களை நாம் பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இது பற்றி விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் மாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நிச்சயமா சொன்னது போல துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அதுல கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் ஒன்றாக இருந்தாதான் சரியாக இரண்டையுமே வழிநடத்தி செல்வதற்கு சரியா இருக்கும், மக்களும் அதை தான் ஏற்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. அதனால உடனடியாக கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் முதலமைச்சராகவும் உடனடியாக பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. அதுல பல்வேறு கோணங்கள்ல இந்த ஒரு அறிக்கையானது விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதுல ஒரு கோணம், வித்தியாசமான கோணம் என்னன்னு பார்த்தா, அவர் துணை சபாநாயகர் லெட்டர் பேட்ல அந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அவர் துணை சபாநாயகருக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த அரசு முத்திரை, இந்திய அரசுங்கிற முத்திரை பொதித்த அந்த பேட், அது அந்த லெட்டர் ஹெட், அதுல கொடுத்திருக்காருன்னு போது அதுல ஒரு அரசியல் ரீதியான விஷயத்தை அவர் முன்வைக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் பல தரப்புல எழுப்பப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை டாக்டர் தம்பிதுரை துணை சபாநாயகர் மட்டும் இல்லை, கொள்கை பரப்பு செயலாளரும் கூட. அதனால் அவர் கட்சி சம்பந்தமான விஷயங்களை கொள்கை பரப்பு செயலாளருங்கிற லெட்டர் பேடில் எழுதியிருக்கலாம். அது ஒரு டெக்னிக்கலான ஒரு தவறு தான். அது ஒரு பெரிய மிஸ்டேக், நாட் அ கிரைம். ஆனால் இதில் வேற பேசப்பட வேண்டிய விஷயம், மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு கூட நேற்று அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அவங்க கட்சி விவகாரங்களை நான் தலையிட வரும்ல, ஆனால் அந்த லெட்டர் பேட் அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அதை அவர் யூஸ் பண்ணி. அது ஒரு காமன் சென்ஸ். எந்த அடிப்படையில் நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது அவர் பார்லிமெண்ட்டில் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து அல்லது பார்லிமெண்ட்டில் கட்சி எடுக்க வேண்டிய நிலை குறித்து கட்சி தலைமைக்கு ஒரு விளக்கம் கேட்டு ஒரு யோசனை கேட்டு எழுதியிருந்தால் அந்த லெட்டரில் எழுதியிருந்தால் அது தவறு இல்லை. ஆனால் இதில் என்ன பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குதுன்னா, ஸ்டாலின் இந்த கேள்வியை எழுப்பியிருக்காரு. அது கூட வேறு சில விஷயங்களையும் அவர் எழுப்புறாரு. தொடர்ந்து விதிமீறல்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர் எழுதுகிறாரு. பதவி ஓபிஎஸ் பதவியை ஏற்றுக்கொண்டது என்பதே நடுராத்திரியில் 1 மணிக்கு மேலே அந்த பதவி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது முன்பு அதுவரையில் இல்லாத ஒரு நடைமுறை. அதை போன்ற முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் மரணம் அடைந்து விட்டால் ஒரு தற்காலிகமாக ஒருவரை நீங்களே அடுத்த ஏற்பாடு செய்யும் வரை முதல்வர் பதவியில் வையுங்கள் என்று கவர்னர் ஒரு நோட்டிஃபிகேஷன், ஆமாம், ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாரு. அதற்கு பிறகு ஒரு தேர்தலோ அல்லது அதே ஏகமனதாகவோ எடுத்து அதுக்கு பகல் வேளையில் ஒரு பலரும் வரவழைக்கப்பட்டு ஒரு பதவியேற்பு நடக்கும். இந்த முறை சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் கூட இல்லாமல் இந்த பதவியேற்பு நடந்தது. அது இப்போ சசிகலாவை இவர்கள் முன்னிறுத்துவதனுடைய நோக்கம் தம்பிதுரை சொல்லுகிற அந்த வாதம், கட்சி தலைமை ஆட்சி தலைமை இரண்டும் ஒரு நபரிடத்திலே இருந்தால் சரியாக இருக்கும் என்று அவர் சொல்வது ஜனநாயக கருத்துக்களுக்கு, ஜனநாயக சித்தாந்தத்திற்கு எதிரானது. அதாவது ஜனநாயக சித்தாந்தம் என்பது ஒரு பிராக்டிக்கலான அதான் ஒரு எல்லோரும் கூடி ஒரு முடிவெடுப்பது, ஒரு கூட்டு தலைமை இருப்பது என்பது நல்லது என்பது அது ஏனென்றால் கருத்து பரிமாற்றத்திற்கு இடம் கொடுக்கும், அதிகாரங்கள் பரவலாக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கும், பங்கேற்புக்கு இடம் கொடுக்கும். அதனால் அது ஜனநாயகத்தினுடைய பார்வையில் பார்த்தால் அது சிறந்தது. ஆனால் இந்தியாவில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், இந்தியாவில் தனிநபர்களை முன்னிறுத்திய அரசியல் கட்சிகள் நடப்பதனால கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் வெவ்வேறு இடங்களில் இருக்கிற போது வெவ்வேறு பவர் சென்டர்கள் உருவாகின்றன. அந்த பவர் சென்டர்களுக்கு இடையில் மோதல்கள் ஏற்படுகிற போது அது ஆட்சி பலவீனப்படுகிறது, ஒரு அரசியல் ஸ்திரமற்ற நிலை ஏற்படுகிறது. அதைத்தான் நம்ம இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பார்க்குறோம். முதல்வராக ஒருவர் இருக்கிறார், கட்சி தலைவராக ஒருவர் இருந்தார். இப்போது நான் இருக்கேன்னு சொல்கிறாரு, அவர் மகன் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அல்லது இன்னொரு என்ன நடக்கும் என்று கேட்டால் ஆட்சி தலைமை கட்சி தலைமையோடு முழுமையாக சரண்டர் ஆகிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ ஒரு மறைமுகமான, அதாவது மக்களால் அதிகாரம் அளிக்கப்படாத, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர்
மறைமுகமாக வந்து ஆட்சி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இது மாநில கட்சிகளுக்கு மட்டுமே இல்ல, இல்ல, உரித்தான எல்லா ஒண்ணா? கட்சிகளுக்குமே ஏன்னா இப்போ 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 இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்தியாவுடைய மோஸ்ட் பாப்புலர் தலைவர்னா நரேந்திர மோடி அவர்களை சொல்லலாம். இது- ஆனா அவர் கட்சி தலைமை வகிக்கல. இல்லை, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இந்த விஷயம் வந்து நாடாளுமன்றத்திலேயே எழுப்பப்பட்டது. 2 தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று, 2 தலைமை இருக்கிறது என்று வந்து பேசப்பட்டது. அது வந்து அதனால் வந்து பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இதில் வந்து ஒரு தலைமையை வைத்துக்கொள்வது என்கின்ற ஒரு முடிவை வந்து அவர்கள் வைத்துக்கொள்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஒரு விதிவிலக்கு. பாரதிய ஜனதா கட்சியிலே கூட வந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் வந்து ஒரு நல்ல உறவு இருப்பதனாலையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதனாலையும், இன்னும் சொல்லப்போனால் அமித்ஷா வந்து மோடியுடைய நெருக்கமான நபர், அவருடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் என்று கருதுவதனாலையும் பிரச்சனை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. 2 பேரும் ஒரே இப்போது ஸ்டேட்லேருந்து வந்தவங்க, பல காலமாக அரசியல் இருந்தவங்க என்பதனால பல மாநிலங்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு மாற்று ஒரே தலைமை என்கிற கீழே வந்து ஆட்சி இதையும் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இப்படி வைத்துக்கொள்வது வந்து மறைமுகமாக வந்து ஒரு எதேச்ச அதிகாரத்திற்கு வழிவகுக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு தனிநபர் வந்து முக்கியத்துவப்படுத்தப்படுவார். கட்சியில் இருக்கிறவங்க அவருக்கு எதிராக வந்து ஒரு குரல் எழுப்புவதற்கோ. ஆனா இவ்வளவு நாள் டாக்டர் ஜெயலலிதா தலைமையில அப்படிதானே இருந்தது. அதான் தமிழ்நாட்டில் இல்ல திமுகவிலுமே யாரு கட்சி தலைவரோ எல்லா அரசியல் கட்சிகள்லையும் அந்த நிலைமை இருக்கிறது. நான் அதிமுகவில் மட்டும் இருக்கிறது என்று நான் சொல்லலை. எல்லா அரசியல் கட்சிகள்லையும் அந்த நிலைமை இருக்கிறது. ஆனால் அது வந்து என்ன நடக்கிறது, அதான் இந்திய சூழலில் வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா நம்ம வந்து ஒரு தனிநபரை நினைத்து தான் வந்து வாக்களிக்கிறோம். ஒரு தனிநபருக்காக தான் இது அவர் தான் கட்சியோட அதிமுக என்றால் இந்த நபர், திமுக என்றால் இந்த நபர்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அதனால வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு இப்போ இந்த மாநில கட்சிகளில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளில் வந்து இப்போ 2 பெரிய கட்சிகளையும் வந்து உள்கட்சி ஜனநாயகம் என்பது வந்து ஒரு ஒப்புக்கு ஒரு பெயரளவிற்கு செயல்படுவதற்கு காரணமே இந்த மாதிரியான ஒரு அமைப்பு முறை தான். அது வந்து நீங்க சொல்லும் போது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டீங்க, அந்த நபருக்காக தான் வாக்களிக்கப்படுகிறது, அதனால அந்த நபர் தான் வந்து கட்சியிலையும் முன்னிலை பெறுகிறார், ஆட்சியிலையும் முன்னிலை பெறுகிறார்னு. ஆனா இந்த தேர்தலில் வாக்களிக்கப்பட்டது செல்வி டாக்டர் ஜெயலலிதா அவர்களுக்கு தான். அப்போ இப்போது சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் என்று வரும்போது அவர் மக்கள் வாக்குகளை பெற வேண்டிய அவசியமும் அங்கே வருகிறது. அப்படியே அவர் முதலமைச்சர் பதவியை ஏற்க வேண்டும் என்று நினைத்தாரே, ஆனால் அப்படி எனும் பட்சத்தில் அவர் ஆர்கே நகரில் போட்டியிட போகிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்ற கோரிக்கையை தம்பிதுரை அவர்கள் முன்வைத்திருக்கிறார். நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது பற்றி தான் கடந்த பகுதியில் பேசி வந்தோம் நேரில். அதோடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது கட்சி பதவியில அவங்க பொதுக்குழு செயற்குழு கூடி ஒரு பொதுச் செயலாளர்னு அதுவும் நியமன பதவியாக தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அதுக்குமே தேர்தல் நடைபெறணும். அது அஃப்கோர்ஸ் இன் டியூ கோர்ஸ் நடைபெறும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் முதலமைச்சர் பதவி என்று சொல்லும்போது நிச்சயமா அவர் மக்களை சந்தித்து வர வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. இல்ல பொறுப்பேற்றதுக்குள்ள இருந்து 6 மாசத்துக்குள்ள அவங்க மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படின்னு பாக்குறச்சே அவங்க ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடணும். அநேகமா அது ஆர்கே நகர் தொகுதி ஏற்கனவே காலியா இருக்கு, அங்க போட்டியிடுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இல்ல சில அமைச்சர்கள் யாரேனும் பதவி விலகி அவர்களுடைய தொகுதியை விட்டு தருவார்களா, இப்படிப்பட்ட பேச்சுகளும் ஓடிட்டு இருக்கு. இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஊகங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட மாட்டார், அங்கே வந்து எதிர்ப்பு குரல்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க. வந்துட்டு அதனால தென் பகுதியில் ஏதாவது ஒரு இடத்துல மதுரை மாவட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய சில தொகுதிகள் அல்லது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில தொகுதிகளில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அல்லது எம்எல்ஏக்களோ ராஜினாமா செய்துவிட்டு அவர் அங்கே போட்டியிடுவார் என்ற ஒரு பேச்சு இருக்கிறது. தம்பிதுரையுமே கூட இந்த மாதிரியான ஒரு அறிக்கை விட்டதற்கு காரணம் என்ன என்று தினமலர் கண்டுபிடித்து சொல்லுகிற செய்தி வந்து, அங்கு நாடாளுமன்றத்திற்கு தன்னுடைய உறவினர் ஒருவரை அவர் அனுப்ப விரும்புகிறார், சசிகலா அவர்கள் அனுப்ப விரும்புகிறார். அதனால் அந்த பதவியை இவர் தன்னுடைய தொகுதியில் வந்து போட்டியிடுமாறு ஆஃபர் பண்ணி அந்த தம்பிதுரை வந்து அந்த பதவியை ராஜினாமா செய்வார் என்ற ஒரு ஊகத்தின் அடிப்படையில் வந்து அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சசிகலா புஷ்பா அவர்கள் முன்பு வைத்த ஒரு குற்றச்சாட்டுமே கூட வந்து என்னுடைய ராஜ்யசபா பதவியை வேறு யாருக்கோ கொடுக்க விரும்புகிறார் என்பது வந்துட்டு. எனவே அந்த ஊகத்தை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, நிராகரிக்கவும் முடியவில்லை. அது வந்து சுவாரஸ்யமாக இருக்கிறது படிப்பதற்கு என்கிற அளவில் அது இருக்கிறது அது வந்துட்டு. ஆனால் சசிகலா அவர்களை பொறுத்தவரையில் நான் சொல்ல விரும்புவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த இடைவெளிக்கு முன்னால் நீங்கள் எழுப்பிய ஒரு கேள்வி, இந்த ஜெயலலிதாவினுடைய மறைவின் போது எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்த கடிதங்கள், மெசேஜஸ் எல்லாமே வந்து ஒரு இளைஞர் ஒருவர் வந்து குறிப்பாக கேட்டு எழுதியிருந்தார். நாங்கள் ஜெயலலிதாவுக்கு தானே நாங்கள் ஓட்டு போட்டோம், இப்போ அவங்க இல்லை அப்படிங்கிற போது வந்து
மொத்த தமிழ்நாட்டிற்கும் மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஒரு ஒரு கோரிக்கை மாதிரி அவர் எழுதியிருந்தார். நான் கூட சொன்னேன், அது எப்படி சாத்தியம்? நீங்கள் எம்எல்ஏக்களை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. நீங்கள் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் முதல்வரை தேர்ந்தெடுப்பதாக நினைத்து கொண்டு வாக்கு போட்டால் அது உங்களுடைய தவறு என்று நான் சொன்னேன். நம்மளுடைய நடைமுறை அப்படி கிடையாது. நம்மளுடைய நடைமுறை அப்படி கிடையாது. ஆனால் சசிகலா இப்போது ஒருவேளை போட்டியிட்டு முதல்வராக ஆனார் என்று சொன்னால், அல்லது போட்டியிடாமலே முதல்வராக ஆனார் என்று சொன்னால், அவருக்கு அந்த மேண்டேட் இருக்கிறதா, தார்மீக ரீதியாக அந்த மேண்டேட் இருக்கிறதா என்ற கேள்வி. டெக்னிக்கலாக அவருக்கு அந்த மேண்டேட் இருக்கலாம், ஆனால் தார்மீக ரீதியாக அந்த மேண்டேட் இருக்கிறதா? ஒரு மாநில அரசை வழிநடத்துவதற்கு மக்கள் அவருக்கு அதிகாரம் அளித்திருக்கிறார்களா? மக்களுடைய நம்பிக்கையை அவர் பெற்றிருக்கிறாரா என்ற கேள்விகள் இருக்கிறது. ஆனால் அரசியல் என்பது தார்மீக அடிப்படையில் நடத்தப்படுவது இல்லை என்பதை தான் நம்ம பார்த்து. பட் இந்த ஒரு விஷயத்துல ஒரு அவசர கதி பின்பற்றப்படுதுன்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து ஊடகங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அது அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பொதுச் செயலாளருக்கே ஒரு தேர்தல் நடைபெறாமல் ஒரு நியமனத்தில் அவங்க கொண்டு போறாங்க. பட் அஃப்கோர்ஸ் அது அவங்க கட்சியுடைய விஷயம். அதை தாண்டி இப்போ உடனடியாக முதலமைச்சராக வேண்டும், இம்மீடியட்லி அப்படிங்கிற வார்த்தையை கூட அவர் அந்த அறிக்கையில பயன்படுத்துறாரு. ஸோ ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க போனோம்னால் பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் நாங்க மக்களை தொண்டர்களை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி நாளையிலேருந்து ஒரு 5-6 நாட்கள் அவங்க சுற்றுப்பயணம் மாதிரி போறாங்க, மாவட்ட வாரியாக சந்திக்க போறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுகிறது, அமைச்சர்கள் இல்ல திரு தம்பிதுரை போன்றவர்கள் இது போன்ற அறிக்கைகளை வெளியிட்டாலுமே கூட அவங்க தொண்டர்களை எல்லாம் சந்தித்து ஒரு கன்சென்சஸ் பெற்ற பிறகுதான் ஒரு முடிவு எடுப்பாங்க, போட்டியிடுவது குறித்தோ இது குறித்தோ அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் இதுல வருது. இதுல ஒரு அவசர கதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவங்க நிதானமா தான் போறாங்க அப்படின்ற பார்வை? அதாவது அவரை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். அதாவது என்னமோ கட்சி ஒரு டெஸ்பரேட்டாக இருப்பதை போலவும், கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர் உடனடியாக தேவைப்படுகிறார் என்பதை போலவும், அந்த பொதுச் செயலாளர் மிக பாப்புலராக, மிக நெருக்கமானவராக, தலைமைக்கு நெருக்கமானவராக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை போலையும் தோற்றங்கள் உருவாக்கப்படுகின்றன. இதே கட்சி இதற்கு முன்னால் நெடுஞ்செழியன் இருந்திருக்காரு, ராகவானந்தம் இருந்திருக்காரு, பாவு சண்முகம் இருந்திருக்காரு. எம்ஜிஆரோடு ஒப்பிடுகிற போது அவர்கள் அந்த அளவிற்கு மக்களிடத்தில் ஒரு பெரிய செல்வாக்கையோ கவனத்தையோ பெற்றவர்கள் அல்ல. அதே போல் ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஏற்பாடே அவங்க நியமனம், அன்றைக்கு முதல்வர் பேசுகிற போது நியமிக்கப்பட்டிருக்கிறார், தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று தான் சொன்னார் அவர். அதாவது அஃபிஷியேட்டிங் ஜெனரல் செக்ரட்டரி என்பது தான் அவருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பொசிஷன். ஆனால் என்ன மாதிரியான தோற்றம் ஏற்படுத்தப்படுகிறது என்றால், அவர் பேசினதற்கு பிறகு அவர் ஒரு பதவியேற்றுக் கொள்வதைப் போல ஒரு உரை நிகழ்த்துகிறாரு. அதற்கு பிறகு அதை குறித்து மிக அதிகமாக பேசப்படுகிறது. கட்சி தொண்டர்கள் அந்த இடத்திற்கு ஒரு நிரப்பப்பட்டு விட்டது அதிகாரப்பூர்வமாக என்பதைப் போல கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது, எதிர்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் என்னை கேட்டால் அவர் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் அவர் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். குறைந்தபட்சம் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னும் தீர்ப்பு வர வேண்டியதாக இருக்கிறது. அந்த வழக்கு எப்படி போகும் என்பதை குறித்து 2 நிலைகள் இருக்கின்றன. ஒன்று ஜெயலலிதா இறந்து விட்டதுனால அந்த வழக்கு அப்படியே முடித்து வைக்கப்பட்டுவிடும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இன்னொரு நிலை ஜெயலலிதா இறந்து விட்டாலும் அவர் கூட குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு விடுவிக்கப்படுவார்களா, தண்டிக்கப்படுவார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் ஒருவேளை இப்போது முதல்வராக ஆகி ஒருவேளை அந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டால் மறுபடியும் இன்னொரு தற்காலிக முதல்வர் அல்லது மறுபடியும் ஓ பன்னீர்செல்வம் என்ற ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு ஏற்படும். அது தமிழ்நாட்டினுடைய ஸ்டெபிலிட்டிக்கும், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிக்கு, நிர்வாக ஸ்டெபிலிட்டிக்கு ரெண்டுக்குமே அது உகந்ததல்ல. அது தமிழ்நாட்டிற்கு பெரிய பின்னடைவுகளையும் அதை ஏற்படுத்தும். அதனால் அவர் கொஞ்ச காலம் பொறுக்கலாம். அந்த வழக்கு வாதங்கள் முடிந்து விட்டது, இன்னும் தீர்ப்பு மட்டும்தான் வர வேண்டியது. தீர்ப்பு வருவது இன்னும் 2-3 மாதத்துக்குள்ளே வந்துவிடும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் அதை பொறுக்கலாம் என்பது என்னுடைய. பொறுத்திருந்து போக வேண்டிய அவசியம் இருக்கிறதுன்றது நீங்கள் அதை நம்ம முடிவு செய்ய முடியாது, அதை அவருடைய ஜோசியர்கள் முடிவு செய்வார்கள். அது நமக்கு தெரியாது அவங்க எந்த பேசிஸ்ல முடிவு பண்றாங்கன்னு. அதை தாண்டி நம்ம இதே தொடர்புடைய விஷயத்துல பார்த்தோம்னால், மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு அவர்கள் நேற்று சென்னை வந்திருந்தப்போ பல விஷயங்கள் தொடர்பா பேட்டி அளிச்சிருக்காரு. அதுல குறிப்பா அதிமுக சார்ந்த கேள்விகளும் அவர்கிட்ட முன்வைக்கப்படுகின்றன. அதிமுக அரசுல உங்களுடைய தலையீடு இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்கும்போது அதை அவர் மறுக்கிறாரு. நாங்க அந்த கட்சியிலையும் தலையிடல, ஆட்சியிலையும் எந்த விதமான விஷயமும் தலையிடல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்கிறார் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அதே போல ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்தான கேள்விகளை எழுப்பும் போதும்
போதும் கூட அவர் ஏற்கனவே சொன்னதுதான், நம்முடைய பேட்டியில கூட சொன்ன விஷயத்த திரும்ப சொல்றாரு. இதுல வந்து எந்த சந்தேகப்படுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்ல, உடலை மீண்டும் எடுத்து பரிசோதனை செய்ய வேண்டும்னு சொல்ற கருத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படிங்கறதான் மீண்டும் அவர் வலியுறுத்தக்கூடிய பார்வையா இருக்கு இந்த இடத்துல. ஆமா. அது வந்து அப்படி சொல்ல தான் வந்து சந்தேகங்கள் அதிகரிக்கிறது. அதாவது நாங்கள் வந்து தலையிடவில்லை என்று சொல்கிற போது, இப்போ வந்து ஒரு குழந்தைகிட்ட போய் நீங்கள் கேட்கும்போது அதை ஒரு தவறு செய்திருந்தால், அதை வந்து இல்லை நிச்சயமாக இல்லைம்மா நான் செய்யவே இல்லைம்மா என்று அதை மீண்டும் மீண்டும் அது சொல்லுகிற போது வந்து அப்போது நமக்கு அந்த சந்தேகம் அதிகரிப்பதை ஒரு போல கேள்வி வைக்கப்படும் போது தானே அவர் பதில் சொல்றாரு. கேள்வி வைக்கப்படும் போது சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறதுலே வந்துட்டு தமிழ்நாட்டில் ஏன் பிஜேபி வளர முடியவில்லை என்பதற்கான ஒரு கேள்வியும் வந்து அவர் அதுக்கும் பதில் சொல்கிறாரு. வந்து பிஜேபிக்கு வாக்களித்தால் திமுக ஜெயித்து விடும் என்று மக்கள் நினைக்கிறார்கள், அதிமுகவுக்கு மாற்று திமுக என்று தான் நினைக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வந்து பாராளுமன்றத்தில் தேர்தலில் வந்து அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு வலுவான தலைமை இங்கே இருக்கிறது, அதனால் வந்து நாங்கள் முயற்சிக்கிறோங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு வந்துட்டு. ஆனால் இப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்னு கேட்டிங்கன்னா, தம்பிதுரையினுடைய அறிக்கைக்கு பின்னாலும் சரி, வெங்கையா நாயுடுனுடைய பதிலுக்கு பின்னாலும் சரி, 2019 மக்களவை தேர்தல் என்பது ஒன்று இருக்குது. அதை குறிப்பிட்டே சொல்கிற தம்பிதுரை அவர்கள் அந்த இதில் நம்ம 2 வருஷத்துக்குள்ள தேர்தலுக்கு தயாராகணும், 2 வருஷத்துக்குள்ளே அவங்க வந்து அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு முன்னால் வந்து 2017 வந்து ஜனாதிபதியினுடைய தேர்தல் வருகிறது. உள்ளாட்சி தேர்தலும் வருது. உள்ளாட்சி தேர்தல் வருகிறது. உள்ளாட்சி தேர்தலாவது ஒரு லோக்கல் ஃபேக்டர்ஸ் அடிப்படையாக ஜனங்கள் ஓட்டு போடுவார்கள் என்று வைத்துக்கொண்டாலும் கூட 2017 ஜனாதிபதி தேர்தலில் வந்து அதிமுகவினுடைய வாக்குகள் மிக முக்கியமான வாக்குகள். ஏனென்றால் 48 பேர் அங்கே டெல்லியில், இங்கே 135 பேர். அப்படிங்கிற போது அது மிக முக்கியமான வாக்குகள். அதை வந்து பிஜேபி இப்போதைக்கு அதை அந்த தேன்கூட்டில் கை வைப்பதைப் போல் அதை டிஸ்டர்ப் பண்ணி விடாது என்று நான் நினைக்கிறேன். அவங்க பார்லிமெண்ட் பிரசிடென்ட் எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுவார்கள் என்று நினைக்கிறேன். தமிழகத்தில் விவசாயிகளுடைய மரணங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நிச்சயமாக ஒரு நெஞ்சை பதற வைக்கக்கூடிய செய்திகளாக அன்றாடம் நாம் பார்க்க முடிகிறது. நேற்று மட்டும் 4 விவசாயிகளுடைய மரணத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அதில் இன்னுமே நம்ம நெஞ்சை பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர்கள் பயிர்களை பார்த்து இது என்ன பண்றதுன்னு தெரியாம அது கருகி போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு வேதனையில மாரடைப்பு வந்து ஒரு விவசாயி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயமா இருக்கும்னு தெரியல. அது அதே மாதிரி கிட்டத்தட்ட அதை மாதிரி இல்லை சில தற்கொலைகளும் கூட நடக்கின்றன. தற்கொலைகள் பண்ணி கொள்றாங்க விவசாயிகள். கிட்டத்தட்ட நம்ம ஒரு இடங்கள்ல ஒவ்வொரு கணக்கு சொல்லப்பட்டாலுமே கூட நம்ம ஷுவரா ஒரு 50 முதல் 60 விவசாயிகள் இந்த மாதிரி கேசஸ் கடந்த 2 மாதத்துல வந்திருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. 5ஆம் தேதி ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும்ங்கிறது வந்து அந்த காவிரி பிரச்சனை எழும்போதுல இருந்தே ஒரு 3-4 மாசமா இருக்கக்கூடிய கோரிக்கை. இன்னும் அது நடந்தாகவில்லை அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த கட்டமா இப்ப தமிழக அரசாங்கம் உடனடியா ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? தற்கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் வந்து விவசாயிகளுக்கும் அவர்களுடைய பயிர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து ஒரு மாதிரியான ஒரு எமோஷனலான ஒரு ரிலேஷன்ஷிப். அவர்களுடைய சில பேர் எங்களை பேசும்போதே நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய குழந்தையை போல் வந்து அவங்க அதாவது கூட்டி கொண்டு போய் நம்மளை காமிப்பாங்க, பாருங்கள் எவ்வளவு நல்லா வளர்ந்துருக்கு, எப்படி செழிப்பாக வளர்ந்துருக்கு என்று சொல்லிட்டு. இன்னொன்று வந்து தன்னுடைய உழைப்பு வந்து ஒரு பலன் தருகிறது என்கின்றதையும் அவங்க கண்கூடாக பார்க்கிற ஒன்று. ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை அதுக்கு வந்துட்டு. அதாவது அவங்க வந்து இன்றைக்கு வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து இந்த இன்புட் காஸ்ட் என்பது வந்து அதிகமாக ஆகியிருக்கிறது. அந்த ஒரு சிறிய வணிகம் போல் அதில் வந்து ஒரு முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அவங்க இருக்கிறது. ஏனென்றால் அந்த உரங்களுடைய விலை, அந்த வேலைக்கு வர ஆட்களுடைய வேஜஸ்ஸு, அப்புறம் பல இடங்களில் மெக்கனைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மெக்கனைஸ் பண்ணியிருக்கிறது, அந்த மாதிரி இதில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து போதுமான பணம் இல்லாத போது வந்துட்டு அவங்க வந்து கடன் வாங்குகிறாங்க. அது வந்து வங்கிகளில் கடன் வாங்கியிருந்தால் அது வந்து ஓரளவுக்கு கூட சமாளிச்சுக்கலாம். அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தனிநபர்கள்ட்ட வாங்குறாங்க. அந்த தனிநபர்களும் 2 விதமான தனிநபர்கள் இருக்காங்க. ஒன்று வந்து கந்து வட்டிக்கு கொடுக்குறவங்க. கந்து வட்டி தடை சட்டம்லாம் இருந்தாலும் கூட அது வந்து முற்றிலும் ஒழியில் நடைமுறையில் இருக்குது வந்துட்டு. அல்லது உறவினர்கள்ட்ட வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அதை வந்து திருப்பி கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இந்த பயிரை நம்பி வாங்குறாங்க, பயிர் போயிடுது. அப்போ வந்து அவங்க நெருக்கிறாங்க என்கிற சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு 2 விதமான உறவினர்கள்ட்ட வாங்கும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு கௌரவ பிரச்சனையாக, மான பிரச்சனையாக வந்து ஆகிவிடுகிறது.
கந்துவட்டிக்காரன்ட்ட வாங்கும்போது அது ஒரு பெரிய நெருக்குதலாக வந்து அவர்களுக்குள்ள ஆயிடுது. அதை அப்போ வந்து ரொம்ப டெஸ்பரேட் ஆகி திகைச்சு போய் என்ன செய்ய போகிறோங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இதில் என்னென்னா அடுத்த தலைமுறை வந்து விவசாயத்துக்கு வந்து இன்னும் பெரிய அளவில் வரல. அங்கங்கே நகர்ப்புறங்களை ஒட்டி இருக்கக்கூடிய சிறு இடங்களில் வந்து படிச்சுட்டு வந்தவங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க செய்கிறாங்கங்கிற ஸ்டோரிஸை நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட வந்துட்டு அந்த சக்சஷன் என்பது இல்லை. அப்பா விவசாயி, மகனும் விவசாயி என்கின்ற ஒரு நிலை இல்லை. அதனால் அவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த பெரிய கேள்விகள், கவலைகள் வந்து இருக்குது. நம்பிக்கையற்று போயிடுறாங்க. எதிர்காலத்தின் மீது வந்து அவங்களுக்கு நம்பிக்கையற்று போயிடுறாங்க. அப்போது வந்து இதுதான் துரதிருஷ்டமான விஷயம். நம்மளுடைய நமக்கு சோறு போடக்கூடிய விவசாயிகளுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை கிடைக்கல அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மிக மோசமான ஒரு ஆண்டு. அதாவது காவேரியில் தண்ணி வரல, டெல்டாவில் இல்லை. அது வந்து ஒரு புறம்னா வந்து பருவமழை போயிட்டு விட்டது. மொத்த தமிழ்நாடுமே வந்து வறட்சியில் இருக்கிறது. 33% மழை பெய்யலை என்று சொன்னால் அதற்கு அந்த மாநிலத்தை, அந்த இடத்தை வந்து வறட்சி பிரதேசமாக அறிவிப்பதற்கான விதிமுறைகள் இருக்கின்றன. நமக்கு இந்த தரம் கிட்டத்தட்ட 60% மழை இல்லை என்று சொல்கிறாங்க வந்துட்டு. அப்போ நிச்சயமாக வந்து நிலத்தை நம்பி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு. அதை ஒட்டி அந்த பயிர் தொழிலை ஒட்டி வேறு சில நடவடிக்கைகள் இருக்குது, அவர்களுக்கும் ஒரு பெரிய பாதிப்பு. இந்த நிலையில் வந்து ஏன் தமிழக அரசு அதை வந்து வறட்சி மாநிலமாக அறிவிக்க தயங்குகிறது என்ற கேள்வி புரியல. அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது வந்து வறட்சி மாநிலமாக அறிவித்தால் அந்த வரியை வந்து அவங்க தள்ளுபடி செய்ய வேண்டும், அதை வந்து ரத்து செய்ய வேண்டும். மத்திய அரசுல இருந்து கணிசமான உதவியும் கிடைக்கும் இல்லையா? நீங்க drought affected stateனா அதை அபிஷியலா அறிவிக்கும் போது கிடைக்கும். அது அவர்களோடு பேசி வாங்கணும். மத்திய அரசு வந்து எந்த அளவுக்கு உதவி செய்கிறத மூடில் அந்த மனநிலையில் இருக்குது என்பது தெரியல. வரதா புயலுக்கு வந்து பார்த்து விட்டு போன அந்த குழுவே வந்து அவங்க கொடுத்துருக்கிற அவங்கக்கிட்ட பேசுகிற போது கிடைக்கக்கூடிய தகவல்கள் வந்து இவங்க கேட்கிற அளவிற்கு பணம் தேவையில்லை என்ற முடிவில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 2000 கோடி இன்ட்ரீம் ரிலீஃப் தமிழ்நாடு அரசு கேட்குது. அதுவே தேவையில்லை என்கின்ற ஒரு மனநிலையில் தான் அவங்க வந்து போயிருக்காங்க. அதை வந்துட்டு ஸோ மத்திய அரசுலேருந்து பணம் வருங்கிறது உண்மை. ஆனால் வருவாய் இழப்பு ஏற்படும் ஒரு மிக நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கும் என்பதனால வந்து அவங்க செய்யாமல் இருக்காங்களா, அல்லது இன்னொரு ஏதாவது மழைகளை வந்து சரியா போயிடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்களா, என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை? இதுக்கு பிறகு மழை வருமானது ஒரு கேள்விக்குறி. அது வந்து பயிர்களுக்கு பலன் எக்ஸாக்ட்லி. இப்போ அறுவடை காலமே வந்தாச்சு, பொங்கல் வரப்போகுது அப்படின்னும் போது அது எப்படி பயனளிக்கும்ன்றது. பட் அஃப்கோர்ஸ் வறட்சி மாநிலமா அறிவிக்கிறதுல ஏதாவது டெக்னிக்கலா, லீகலா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். நீங்க சொல்றது போல அவங்க யோசிக்கலாம். பட் அதை தாண்டி இந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு எது தடுக்கிறது? இல்ல இறந்த விவசாயிகளை போய் சந்திப்பதற்கு குறைந்தபட்சம் நேற்று அந்த விவசாய சங்கத்துடைய பிரதிநிதி சொல்லும்போது குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை விட சொல்லுங்க தமிழக அரசு அப்படின்னு. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை அரசு செய்ய வேண்டிய ஒரு வேலை என்று நினைக்கிறேன். அது அறிக்கை மட்டும் இல்லை, இன்னும் முடிந்தால் அங்கே வந்து வேளாண் துறைக்கு என்று அந்த ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் என்று இருக்காங்க, ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க கவர்மெண்ட்டில் இருந்தே வந்துட்டு. அவங்க வந்து கிராமங்களில் கூட்டம் நடத்தி இது ஒரு தற்காலிகமான ஒரு நிலை தான், இதுலேருந்து மீண்டலாம், நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இருங்கள் என்று வந்து அவங்களுக்கு நிச்சயமா. இப்போ அடுத்தடுத்து உயிரிழக்கிறாங்கன்னா முதல்ல நீங்க சொல்வது போல அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்க வேண்டிய ஒரு அவசியமாவது குறைஞ்சபட்சம் இருக்கிற. அமைச்சர் நம்மளை பார்க்குறாரு, முதலமைச்சர் சந்திக்கிறாரு, இந்த அரசு நம்முடன் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது அந்த பிரதிநிதிகளையாவது அழைத்து பேசலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போ அரசு வந்து அவங்க வேற ஏதோ அவங்களுடைய கட்சி பிரச்சனைகள், ஆட்சி பிரச்சனைகளில் வந்து குழப்பத்தில் இருக்காங்களோ என்கின்ற ஒரு கேள்வியும் வந்து அது எழுகிறது. எனவே இது ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சூழல் தான் இருக்காங்க. உச்சநீதிமன்றம் நேற்று ஒரு முக்கியமான தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது, ஒரு பரபரப்பான தீர்ப்பும் கூட. ஜாதி, மத, இன, மொழி அடிப்படையில் ஒரு தேர்தலின் போது வாக்கு சேகரித்தால் அது சட்டவிரோதமானது, அது ஊழலுக்கு சமமானது, அரசியல் கட்சிகள் அதில் ஈடுபடக்கூடாது என்பதுதான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இது வந்து பேசிக்கா வழக்குல வந்து மத ரீதியான விஷயங்கள்ல வந்து ஓட்டு சேகரிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியானதான் வழக்கு வருது. பட் அவங்க தீர்ப்பு கொடுக்கும்போது இந்த 4 விஷயங்களையுமே குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த தீர்ப்பை நம்ம வெவ்வேறு கோணங்கள் அஃப்கோர்ஸ் அலசப்பட்டு வருகிறது. பட் எப்படி முதற்கட்டமா இதை பார்க்கறது, ஒரு வரவேற்கத்தக்க விஷயத்தை உச்சநீதிமன்றம் எடுத்து சொல்லியிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறது, இல்ல ஒரு சாத்தியமற்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறதுன்னு எடுத்துக்கிறது? சாத்தியமற்ற, அது மட்டும் இல்லை, ஒரு அடிப்படையான சில கேள்விகளை அதை எழுப்புகிறது. ஒரு புக்கிஷ் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு அகடமிக்காக அதை பார்த்தால் வந்து வரவேற்க தகுந்த ஒரு தீர்ப்பு, ஒரு மதச்சார்பின்மைக்கு கிடைத்த வெற்றி எல்லாம் வந்து பேசலாம்.
ஆனால் வந்து நாட்டில் வந்து இந்த அடிப்படைகளில் வந்து வேறுபாடுகள் இருக்கிற போது அதை வந்து அரசியல் கட்சிகள் வந்து பேசாமல் அதை அட்ரஸே பண்ணாமல் இருந்தால் அப்போ வந்து அவங்க எப்படி பின்னால் வந்து செயல்படுவார்கள் என்கின்ற ஒரு கேள்வி வருது. ஒரு உதாரணத்திற்கு சொல்வதானால், இப்போ வந்து மத்திய அரசு வந்து இனிமேல் எங்களுடைய அறிவிப்புகள் ஆணைகள் எல்லாவற்றையும் இந்தியில் தான் நாங்கள் வெளியிடுவோம், நீங்கள் வந்து இந்தி படித்து கொள்ள வேண்டும் என்று அது சொல்கிறது என்று சொன்னால், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் வந்து அதை எதிர்த்து கேள்வி எழுப்புகிறார்கள், போராடுகிறார்கள் என்று சொன்னால் அவங்க மொழி அடிப்படையில் தான் வந்து அவங்க போராடுவாங்க. ஏன்னா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளில் ஒரு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற மொழிக்கு வந்து ஒரு வித்தியாசம் காட்டப்படுகிறது. அப்போ இது வந்து பிளாங்கெட்டாக எல்லாத்துக்கும் சொல்லிட முடியுமா என்கின்ற கேள்வி இருக்கிறது. அப்போ வந்து நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்திலேயே வந்து இதையெல்லாம் வந்து பேசப்பட்டு அதுக்கான சில அதனுடைய கோர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனே வந்து இந்த அடிப்படையில் தான் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. வந்து அந்த அடிப்படையில் தான் வந்து தலித்துகளுக்கு வந்து இடஒதுக்கீடு கேரண்டி பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் வந்து பல ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வந்து ஓபிசிஸ்களுக்கான இடஒதுக்கீடுக்கு குரல் கொடுக்கப்பட்டு போராடி அதை ஜெயித்து அது 69% ஆகி. கரெக்ட். அப்ப இந்த தீர்ப்பின்படி இப்போ ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் நிற்கும் போது நான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடை இந்த அளவிற்கு அதிகரிப்பேன் நான் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல நான் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாக ஒரு சட்டத்தை ஏதோ கொண்டு வருவேன், இல்ல வந்து நான் இப்போ கௌரவ கொலைகளுக்கு ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாலோ அது சாதி அடிப்படையிலான வாக்குறுதி ஆயிடுமா? ஆமாம், இந்த மாதிரி பல வேறுபாடுகள் இருக்குது. இப்போ வந்து வட மாநிலங்களில் கன்வர்ஷன் பற்றின பிரச்சனைகள் இருக்கிறது. வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஜெயலலிதா இருந்தபோது வந்து இந்த சிறு தெய்வ வழிபாடுகளில் வந்து குறுக்கிடுகிறார் என்ற ஒரு கேள்வி, அதாவது ஆடு மாடுகளை பலியிடக்கூடாது என்ற ஒரு இது வந்தபோது அதில் குறுக்கிடுகிறார் என்ற வந்து ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்டது. அப்போ இதில் வந்து சமூகத்தில் அதை போன்ற வேறுபாடுகள் இருக்கிற போது அதை பற்றி வந்து பேசாமல் அரசியல் கட்சிகள் வந்து வாக்கு கேட்க வேண்டும். அதை பற்றி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து இந்த பிரச்சனையை நான் வந்து சீர் செய்வேன் என்று சொல்லுவது வந்து எப்படி நடைமுறையில் வந்து சாத்தியமாகும்? இப்போ தமிழ்நாட்டிலே வந்து சில கோவில்களுக்குள்ளே சில வகுப்பினர் போகக்கூடாது என்று போராட்டங்கள் நடப்பதை வந்து பார்க்கிறோம். அவங்க திருவிழாக்களுக்கு வரக்கூடாது, தேர் இழுக்கக்கூடாது என்பதை போன்ற விஷயங்களை பார்க்கிறோம். அப்போ அது வந்து ஒரு சமூக நீதி, அதை நாங்கள் வந்து சரி செய்வோம் என்று சொல்லி அவர்கள் வந்து ஒரு இயக்கம் வந்து போராடுகிறது என்று சொன்னால், அப்போ அதை வந்து அதை தேர்தலில் ஒரு இஷ்யூவாக வைத்து அதை பேசுகிறது என்று சொன்னால், அது பேசக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொன்னால் அந்த பிரச்சனைக்கு வந்து எப்படி வந்து ஒரு தீர்வு கிடைக்கிறது? உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்த வேண்டியது என்னவென்று கேட்டால், ரிலிஜியஸ் ஐடென்டிட்டியை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து வாக்கு கேட்கக்கூடாது, மதத்தை ஒரு அடையாளமாக வைத்துக்கொண்டு நான் ஒரு ஹிந்து அதனால் எனக்கு வந்து வாக்களியுங்கள், நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவன் அதனால் எனக்கு வாக்களியுங்கள் என்று வேட்பாளர் கேட்கக்கூடாது என்பதுதான் இதுவரைக்கும் வந்து இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் சொல்லப்பட்டதிலிருந்து புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். இப்போ அது வாக்காளருக்கும் அது பொருந்தும், அது ஏஜென்ட்டுக்கும் பொருந்தும், அது பிரச்சாரமே கூடாது, அது கேம்பெயினே கூடாது. அது வந்து அவங்க கேம்பெயின் மட்டும் இல்லை, அது வந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்துட்டு அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. வந்துட்டு எனி அப்பீல், ரெஃபரன்ஸ், கேம்பெயின், டிஸ்கஷன், டயலாக் ஆர் டிபேட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரிலிஜன், காஸ்ட், கம்யூனிட்டி ஆர் லாங்குவேஜ் விவாதிக்கப்படவே கூடாதுன்னா அப்போ வந்து அது எப்படி ஒரு வேறுபாடுகள் இல்லாத ஒரே மாதிரியாக ஒரே மொழி பேசக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருந்து, ஒரே மதத்தை பின்பற்றக்கூடிய நாடாக இருந்து, ஜாதிகள் இல்லாத நாடாக இந்தியா இருந்ததுன்னா அதை வந்து அந்த சொல்லக்கூடியது சரிதான். அது வந்துட்டு இவ்வளோ வேறுபாடுகள் இருக்கிற போது இந்தியாவின் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே வந்து ப்ளூரலிசம் என்பதாக இருக்கிற போது அது எப்படி இது வந்து சாத்தியம்? அதை இன்னொரு பக்கத்துல இருந்து பார்ப்போமே, நம்ம வந்து தொடர்ந்து இந்த ஒரு தீர்ப்புல சில அதோடைய அம்சங்கள்ல சில சந்தேகங்கள் இருக்கலாம், இல்ல ஒட்டுமொத்தமா சொல்லிட்டாங்களே அப்போ இதுக்கு என்ன பண்றது? கிளாரிஃபை பண்ணணும். ஐடென்டிட்டி வைத்து கேட்க கூடாதா, இல்ல இந்த விவகாரங்களே பேசக்கூடாதா? கரெக்ட். அப்படிங்கிறதுக்கான டவுட்ஸ் இருக்கலாம். பட் ஓவரால் அடிப்படையில பார்த்தா இந்த மாதிரியான ஒரு தீர்ப்போ இல்ல இந்த மாதிரியான ஒரு அறிவுறுத்தலோ நம்மளோட அரசியல் கட்சிக்கு தேவைதான் படுகிறதுன்றது இன்னொரு பக்கமும் பார்க்க வேண்டியிருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம வட மாநிலங்கள் எடுத்துக்கொண்டா தமிழகத்துல அந்த அளவுக்கு இல்லாம
இருக்கலாம். வட மாநிலங்கள்ல நம்ம பல எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுடைய விவாதங்களிலே கூட பேசியிருக்கோம். தேர்தல் சமயத்துல மட்டும் மத கலவரம் வந்துரும். இந்த முசாஃபர் நகர்ல நடந்தது, இல்ல வந்து மற்ற மாதிரியான விஷயங்கள். சோ இதுல வந்து அந்த பீஃப் பிரச்சனை பீகார் தேர்தலுக்கு முன்னாடி வந்தது. அது மாதிரியான பிரச்சனைகளை அரசியல் கட்சிகள் இன்டைரக்டா ஊக்குவிச்சு அதுல இருந்து ஒரு அரசியல் ஆதாயம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நம்ம வந்து பாக்குறோம். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இப்படி ஒரு அறிவுறுத்தல், ஒரு கடிவாளம் அந்த கட்சிகளுக்கு தேவைதான்றதையும் தேவைதான். ஆனால் அந்த கலவரங்களுக்கு பின்னால் இந்த கட்சிகள் இருந்தன என்பது வந்து எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மேல ஆளுங்கட்சி குற்றச்சாட்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து மதத்தையும் ஜாதியையும் தேர்தலில் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ பின்பற்றி வந்திருக்கின்றன என்பது வந்து வெளிப்படையான ஒரு விஷயம். இப்போ தேர்தலுக்கான வேட்பாளரை வந்து அரசியல் கட்சிகள் தேர்வு செய்யும் போது அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நீங்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், அல்லது அந்த வேட்பாளருக்கு விரும்புகிறவர்கள் வந்து அவங்க சொல்வது என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே நிறைய இருக்கிறாங்க. அப்புறம் சில பெயர்கள், நம்ம நாட்டில் வந்து சில பெயர்களை கொண்டே வந்து அவர்களுடைய ஜாதி என்ன என்பதை வந்து வட இந்தியாவில் தென்னிந்தியாலையும் கூட வந்துட்டு இப்போ வந்து அதை வந்து கண்டுபிடித்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் இதில் வந்து ப்ராக்டிக்கலாக என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு என்பதாகத்தான் அது இருக்க வேண்டுமே தவிர வந்து ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு ஒரு தீர்ப்பை வந்து சொல்வது என்பது நடைமுறைக்கு வராது. அந்த நோக்கங்கள் உயர்வாக இருக்கலாம், நடைமுறைக்கு வராது. இந்திய இலங்கை அரசுகளிடையே நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது என்பதுதான் கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. நம்முடைய அனைத்து மீனவர்களையும் விடுவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா படகுகள் விஷயத்துல இன்னமும் ஒரு சிக்கல் இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்க ஏற்கனவே 114 படகு அவங்க அரசுடைமையாக்கி, அவங்க தேசிய உடைமையாக்கி யூஸ் பண்றோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஆக போகுதுன்றது தெரியல. பட் ஃபர்ஸ்ட் அளவில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தினா நம்மளோட மீனவர்கள் விடுவிக்க போறாங்க அப்படிங்கிறது தான். நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஆனால் முக்கியமான விஷயம் இந்த படகுகள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அரசுடைமையாக்கப்படும் என்று ஒரு அமைச்சர் சொல்கிறாரு. சுமந்திரன் போன்றவர்கள் ஆக்கப்படாது என்று சொல்கிறாங்க. அதிலே அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பீனியன் இருக்குது என்று நினைக்கிறேன். அது வந்துட்டு அவங்க நினைப்பது படகுகள் தங்கள் வசம் வைத்து கொண்டால் அவங்க வருவது குறையும் என்ற ஒரு கோணத்தில் வந்து அவங்க பார்க்குறாங்க. பட் ஆனால் நம்மளுடைய மீனவர்களுக்கு அது ஒரு வாழ்வாதார பிரச்சனை. அதில் வந்து எந்த அளவிற்கு வந்து இரண்டு அரசுகளாலும் செய்ய முடியும் என்பது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தான் இருக்கிறார்கள் என்று தோன்றும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம அதை தாண்டி பேசணும்னா குவிக்கா பிசிசிஐல உச்சநீதிமன்றம் காட்டக்கூடிய அதிரடிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பிசிசிஐயோட தலைவர், செயலாளர் 2 பேரையும் நீக்கிட்டாங்க. நீங்க 2 பேரும் இனிமே கிடையாது, நாங்களே புது ஆட்களை உச்சநீதிமன்றமே அப்பாயிண்ட் பண்ணோம், அந்த ஆட்கள் தான் இனிமே பிசிசிஐ வந்து இந்திய கிரிக்கெட் வாரியத்தை ரன் பண்ண போறாங்க அப்படின்னு. அது வரைக்கும் தற்காலிகமா அந்த வைஸ் பிரசிடென்ட் யாரோ ஒருத்தரை நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லோதா குழு பரிந்துரைகளை அமல்படுத்துங்கன்னு உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லியும் அந்த பிசிசிஐ கேட்கிற மாதிரியே இல்லை. ஸோ ஒரு இறுதி நடவடிக்கையா நாங்க எவ்வளவு சீரியஸா இருக்கோன்ற காட்டுறதுக்கான இதை எடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். இது வந்து கிரிக்கெட்டில் வீசியிருக்கும் வார்தா புயல்னு சொல்லணும். ஏன்னா பல மரங்கள் விழப்போகுது, பெரிய தலைகள் உருளப்போகின்றன. முக்கியமாக வந்து 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து ஆஃபீஸ் பேராஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலத்துக்கு ஒரு அப்படி சொல்லும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், அப்புறம் நிரஞ்சன் ஷா அவங்கெல்லாம் வந்து பதவி இழக்க வேண்டி வரும். பிறகு ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஓட்டு தான் சொல்லியிருக்காங்க. அது பிசிசிஐல தேர்வாகிறவர்களை வந்து இது பண்ணும். அதே மாதிரி 2 பதவிகளை ஒரே ஆள் வகிக்க முடியாது கூடாது. ஒரு அதிகபட்சம் 9 ஆண்டுகள் தான் பதவியில் இருக்கலாம். ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு இடையில் வந்து இடைவெளி இருக்கணும். சிஏஜியோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பிசிசிஐல இருக்கணும், அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணுறதுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு அடிப்படையே ஸ்ட்ரக்சரையே வந்து மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அது நிச்சயமாக வந்து ஒரு பெரிய மாற்றம் கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்திய கிரிக்கெட் அணி தொடர்ந்து வந்து டெஸ்ட்டு, ஒன் டே, T20 3லேயும் வந்து அது வந்து ஒரு மிக முன்னிலையில் இருக்கக்கூடிய, உலக அளவில் மிக முன்னிலையில் நம்பர் 1ஆக இருக்கக்கூடிய ஒரு டீமாக இருக்குது. இந்த போன்ற மாற்றங்கள் கிரிக்கெட்டுக்கு வந்து பாதிச்சிருமா அல்லது நல்லது செய்ய போகிறதா என்கின்ற கேள்விகள் இருக்கிறது. கிரிக்கெட் இந்தியாவில் வந்து பலரால் விரும்பப்படும் விளையாட்டு மட்டும் இல்லை, விளையாடப்படும் விளையாட்டும் கூட. அதனால் புது டேலண்ட்ஸ் வருவதற்கு இந்த பின்னால் இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் வந்து நீக்கப்பட்டு
நிறைய ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் வருவதற்கு வந்து இது வாய்ப்பு அளிக்குமானால் நிச்சயமாக இது வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆமா, அது இப்படி போக போகிறது அடுத்தடுத்த கட்டமா அப்படிங்கிறதான் பார்க்கணும். உச்சநீதிமன்றம் இந்த கிரிக்கெட் வாரிய விவகாரத்தில் தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டன்டான ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடியதையே நம்ம பார்க்கிறோம். இதில் தொடர்ந்து அதில் சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதில் உச்சநீதிமன்றம் ஒரு உறுதியை காட்டிக் கொண்டிருக்கக்கூடியதையும் பார்க்கிறோம். அதற்கான ஒரு படியாக தான், ஒரு அதிரடியாக தான் இதுவும் இருக்கிறது. இந்த அதிரடிகள் தொடரப் போகிறதா? திரு மாலன் அவர்கள் சொல்வது போல இந்த நடவடிக்கையால் இந்திய கிரிக்கெட் பெரிய அளவில் பயன் பெறுமேயானால் நிச்சயமாக அது வரவேற்கத்தக்க விஷயமாகத்தான் இருக்கும். தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும் நேர்களே. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த திரு மாலன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.